ஹே ஆல், இன்றைக்கி நம்மளோட டின்னர் ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோன்னா மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் நல்லா மசாலாஸ்லாம் போட்டு நம்ம செய்வோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு ஆயில், கடுகு எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை, அது வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா மஸ்ட்டு, அதை வந்து நல்லா கீரி போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டீப் ப்ரௌன் கலரில் வந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இந்த 2 மட்டும் போட்டிங்கனாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சோயா சங்க்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ் போட்டுட்டு எண்ணெயில் ஒரு 1 மினிட் வணக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும்போது அதில் நல்லா வந்து சால்ட்டு போட்டதுனால நல்லா ஃப்ரை ஆகும் வெஜ்ஜீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சோயா சங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஊற வைக்க மாட்டேன். ஊற வைக்காமல் அப்படியே டைரெக்டாக நான் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மேகி பேக்கெட்டில் வந்துட்டு மசாலாஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பேக்கெட்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுங்கிறத நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுலாம் சொல்ல தெரியல. அண்ட் தென் தண்ணி நிறைய ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க, கொதிக்கட்டும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா செய்யவே பயங்கரமான மழை, நல்ல காற்று, மழை, ஃபுல்லாக பயங்கரமான ஜில்லுன்னு இருந்தது கிளைமேட்டே. அப்படி சுட சுட இப்போ ஒரு பக்கம் மேகி ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா, செடியெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மினி நர்சரி மாதிரி வச்சுருக்கோம். நர்சரி இல்லை, பட் வீட்டில் வந்து ஹாபீஸ், சும்மா கார்டனிங் ஹாபீஸ் மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மழை தண்ணி கொஞ்சம் பட்டனால இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருந்தார். சரி, மேகி வந்து தண்ணி கொதிக்கிற கேப்பில் நான் வெளியில் வந்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு வீட்டுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நல்லா மேகி வந்து கொதிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மேகி வந்துட்டு ஒரு பேக்கெட்டில் மேகி வந்து ஃபோல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோல்டில் இருக்கிறத டிவைட் பண்ணி 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பேக்கெட்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து மொத்தம் 4 பேருக்கு பண்ணியிருந்தோம். அதனால் நான் வந்து 6 பேக்கெட்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய குவான்டிட்டி வரும். ஒருத்தருக்குன்னா வந்துட்டு 1 பேக்கெட் 1.5 பேக்கெட் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னா இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் நார்மலாக மேகி செய்கிறத விட இந்த மாதிரி மேகி செஞ்சு பாருங்கள். குவான்டிட்டியும் அதிகமாக வரும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ மேகிலாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே விடுங்க. அதுவே சீக்கிரமாகவே குக் ஆகும். எங்களுக்கு வந்து எப்பயுமே மேகி ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் சூப்பி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் சோயா சங்க்ஸ் வந்து நீங்கள் ஊற வைக்காமல் போட்டிங்கனாலுமே வந்து சூப்பராக குக் ஆகி வந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வெஜ்ஜீஸுமே வந்து சூப்பராக குக் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு கேப்சிகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த தடவை நான் கேப்சிகம் போடலை. இதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால். அவ்வளோதான், நம்மளுடைய மேகி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்கேஜி மூவி பார்த்துட்டு எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் மாமியாருக்கு வந்து பவுலில் போட்டு கொடுத்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுடைய டின்னர் இன்றைக்கும் எப்பயும் போல் ஸ்பெஷலாக சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.